வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அரசியல் குழப்பம், அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தை எப்படி கீழே இறக்கி விடலாம், என்னென்னலாம் வதந்திகள் பரப்பலாம் அப்படின்னு கங்கணம் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்க திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மற்ற கட்சி தலைவர்களும் சரி, அண்ணன் சீமானோட தம்பிகளும் சரி, இதே பொழப்பாக தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். ரெண்டாவது நம்ம கொண்டாட்டம் ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இவனுங்களை பற்றி பேசி பேசி செம்ம காண்டாகுது. ஒரு சந்தோஷமே இல்லாமல் எப்போ பாரு இவனுங்களுக்கு பதில் சொல்கிறதே நமக்கு வேலையாக இருக்குது. நமக்கு அதுவா வேலை? நமக்கு 1000 வேலை இருக்குது. இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் அரசியல் நகர்வு, வெற்றி தலைவர் மக்களுக்கான அரசு அறிவிப்புகள் என்னென்ன, ஏழை எளிய மக்களுக்கான பங்களிப்பு என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி நிறையா பேசலாம். பேசுகிறதுக்கு கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது. இந்த கருமம் பிடிச்சவனுங்களை பற்றி பேசி பேசி நம்மளோட நேரம் வீணாக போயிடுது. அதை விட வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் கடைசி படம் அப்படின்னு சொல்லும்போதே கண்கள் வேர்க்குது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் ஜனநாயகன் படம் அப்படின்றது படம் இல்லைங்க, அது ஒரு சாதனை, அது ஒரு சரித்திரம். 35 வருட சினிமா வளர்ச்சி. இன்றைக்கி தமிழ்நாட்டின் தமிழக முதலமைச்சராக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு இருக்கிற நம்ம அண்ணன், எங்கள் வீட்டு பிள்ளை, அப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட தலைவரின் இறுதி படம் அப்படின்னு சொல்லும்போதே கண்கள்லாம் ஒரு மாதிரி வேர்க்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். கடைசி படம்லாம் இல்லைங்க, அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் இப்போ முதலமைச்சர்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாருங்க, ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு என்னமோ தெரிலங்க, நம்ம தளபதி விஜய்னு நினப்பு போல இருக்குது. அப்போ பாரு ஓடுறது, ஒளிகிறது, அப்படியே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறது, அப்படிலாம் கொடுத்துட்டு நான் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டை கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க, தளபதி தான், சிஎம் தான். அவர் என்ன தான் சிஎம் ஆனாலும் எங்கள் தளபதியாக வர முடியாது. அந்த குறும்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, அவரோட படம் என்ன ஆச்சு, என்ன பண்ணுது, உண்மையிலே ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்களா அப்படின்ற பற்றி பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி திரைக்கு வருது. 24 தான் திரைக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால 23 அப்படிங்கிறத கையில் எடுத்து 23ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடர்ஸ் ஒன்லி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களை அதிகாரப்பூர்வமாக பெற்றோர்கள் அனுமதியோடு அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் குழந்தைகள் போக முடியாது. இதோட புக் மை ஷோ அப்படின்ற ஆப்பில் வந்து புக்கிங் வந்து ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி, மன்னிக்கணும், 19/20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏற்கனவே முன்பதிவு பண்ணி இந்த படம் வரும்பொழுது நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கவங்க, ரிட்டர்ன் வாங்காமல் இருக்கவங்களுக்கு அந்த திரையரங்குகளில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் அதை செஞ்சுருங்க. பல தடைகளுக்கு பிறகு தான் இந்த திரைப்படமே வெளியில் வருதுங்க. எவ்வளவோ அடின்னு அடித்து எப்பட்றா சினிமா விட்டுட்டு நம்மளோட அரசியலுகளை வரலாம்னு சொல்லிட்டு இந்த தீய சக்தியும் தீஞ்சு போன சக்தியும் மத்திய அரசும் மாறி 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 தலைவனை அடின்னு அடித்து இறக்கி எதாவது பண்ணி இந்த படத்தை வச்சு முடக்கலாமா, பாடம் போன சொந்த வாழ்க்கையை வச்சு முடக்கலாமா, இல்லை ஒரு நடிகை பேரை சொல்லி முடக்கலாமா அப்படின்னு எம்புட்டோ முடக்கலுக்கு மத்தியில் கூட நீலாம் நமக்கு சப்ப மேட்டர்ரா, அப்படி சைடில் காலர் பக்கத்தில் ஓட்டி இருக்கிற தூசி மாதிரி இவங்களை அப்படி தட்டி விட்டு போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் போயிட்டார். அந்த திரைப்படம் திரைக்கு வருது. டைட்டில் கார்டு மாஸ் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய சந்தோஷங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்றது எந்த ஒரு ரசிகருக்கும் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருந்திருக்காது. ஏன்னா அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருந்திருக்கும். நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் படத்தின் டைட்டில் கார்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடிப்பில் உருவான தரமான சம்பவம் செஞ்ச வெற்றி திரைப்படம் திரைக்கு வருது. மறக்காமல் போய் பார்த்துருவோம். சென்சார் சான்றிதழ் அதெல்லாம் கிடச்சி அடித்து பிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டார். 13 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்காங்க. படத்தின் சில தீவிரமான வன்முறை காட்சிகள் கட் செய்யப்பட்டுள்ளது. கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்பாரோ? ஆமாம், கெட்ட வார்த்தையெல்லாம் ஏதோ வெட்டியிருக்காங்களாம். டிவிக்கே வார்த்தைகளை வெட்டி எரிஞ்சிருக்காங்களாம். உங்களுக்கு என்னடா வலியுது? டிவிக்கேன்னு கத்தினாவே இவனுங்களுக்கெல்லாம் எரிஞ்சிரும் போல். பின்னால் மிளகாய் அரைச்சி வச்சு அப்பன மாதிரி இருக்கும் போல இருக்குது. மியூட் பண்ணியிருக்காங்களாம். அது போக பார்த்திங்கன்னா படத்தின் நீளத்தை வந்து 180 நிமிடங்களாக குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் போகுதுங்க. 3 மணி நேரம் படம் அப்படிங்கிறது பெரிய நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். சரி, ரைட்டு. தலைவரோட படத்தை 3 மணி நேரமா போங்கப்பாங்கிட்டு 12 மணி நேரம் நீங்கள் போட்டால் கூட நாங்கள் உட்காந்து பார்ப்போம். சரி விடுங்க. அடுத்த அப்டேட்டுகள், படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் எல்லாம் வருது. வர்ற
ப 19ஆம் தேதி படத்தோட இன்னொரு அ சாங் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. எச். வினோத் இயக்கத்துல அனிருத் இசையமைப்புல விஜய் நடித்துள்ள இந்த படம் கடைசி திரைப்படம்னு போட்டுட்ருக்காங்க. செம காண்டாகுது. அத தவிர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் திரைப்படத்தின் அதிகபட்ச ரிலீஸ் தேதி மற்றும் எல்லாமே இருக்கு. ட்ரெய்லர் ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்கங்க. டிக்கெட் முன்பதிவு வேற இருக்கு. த த தவிராம முன்பதிவு பண்ணிக்கங்க. மற்ற விவரங்கள அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் சொல்றேன். 2வது ட்ரெய்லர் இப்போ வரப்போறது. பார்த்தீங்கன்னா 19 அல்லது 20ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. டிக்கெட் முன்பதிவு வழக்கம் போல அதான் சொல்ட்டேன்ல. 19, 20லே நீங்க டிக்கெட் முன்பதிவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். குஷி 2 ரிலீஸ் ஆகுதுங்க. குஷி 1 பார்த்துருக்கோம்ல. ஜோதிகா, வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. அந்த எலுமிச்சம்பழம், அது அந்த காத்து நான் பார்க்கல. நான் பார்த்தேன், நீ பார்த்த, நான் பார்க்கல. அதோட 2ஆம் பாகம் வருது. அதில் யார் நடிக்க போறா அப்படின்னு நீங்க இந்த செய்தியை கேட்டாலே துள்ளி குதிச்சு சீட்டு நுனிக்கு வந்துடுவீங்க. நம்ம ஜோசன் சஞ்சய் தான் அந்த படத்தில் கதாநாயகனா அறிமுகம் ஆக போகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு. நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு உண்மையை தான் உறக்க சொல்வோம். ஜோசன் சஞ்சய் அவர்கள் நடிப்பில் தடம் பதிக்க இருக்கார் அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. ஒண்டா சொன்னா கடைசி படம்னு படம் இப்போ தான் மீண்டும் அப்லோட் ஆகுது. குஷி 2 அதில் கதாநாயகி யார் தெரியுமா? யாரெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க பார்ப்போம். ஜோதிகாவின் மகள். இப்போதைக்கு பேசப்படும் பேசுபொருள். கூடிய விரைவில் இந்த ஒரு நிகழ்வும் நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற தேதியிலே அப்டேட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாருங்கள், தலைவர் திமிங்கல் தாண்டுங்க, வாழ மீனுக்கும் கிழங்கு மீனுக்கும் கல்யாணம். அந்த மாதிரி நமக்கு ஒரே கொண்டாட்டம், ஜாலி. இந்த திமுக பாருங்க, கெட்ட பசங்க சார் அவனுங்க. என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கானுங்க? 2 பேரும் சேர்ந்து இந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தை எப்படியா ஒழிச்சு விட்றணும்யா. இவங்களை வச்சு நம்மளால் காலம் தள்ள முடியல. 10 பைசா லஞ்சம் வாங்க முடியலை. நம்ம அதிகாரியை பூரா இடம் மாற்றிட்டாங்க. இதனால் நம்ம 2 பேரும் எப்படியாவது ஒன்று சேர்ந்து, ஏதோ உனக்கிட்ட 10% எனக்கிட்ட 10% இருக்குது. அட கீரை முண்டியலா, 2 பேர்கிட்டையும் 10% 10% இருந்துச்சுன்னா 20% தான். சராசரி ஒரு கட்சி வெற்றி அடையணும்னா 38, 40%, 42% வாக்கு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். இந்த 4ஆம் அறிவு கூட இல்லாமல் நீங்கள்லாம் இத்தனை வருஷம் எப்படி அரசியல் பண்ணினீங்கன்னே தெரில. இப்போ திமுக இந்த கூட்டணி கட்சிகள் பூரா விலகி வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட பயணித்து இன்றைக்கி ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. பில்லர் போட்டு இறக்கி கிட்டத்தட்ட 4000 5000 அடிக்கு கீழே பில்லர் போட்டு மேலே கட்டடம் எழும்பிருச்சு. இனி அதை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. 2.0 இதாண்டா திராவிட கட்சி, இதாண்டா திராவிடன்னு சொல்லிட்டு இருந்தார்ல ஒருத்தர். ஒருத்தர் சிக்கி சின்னாபனம் ஆயிட்டாரு. அதே மாதிரி திமுக அதிமுக கூட்டணி வதந்தி, அதெல்லாம் நம்பாதீங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தற்போது தாவேகா ஆட்சி நெருக்கடி கொடுக்கும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் ரகசிய கூட்டணி வைக்க போவதாக சமூக வலைத்தளத்தில் வதந்தி பரவுதான். அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதிமுக முன்னாள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பாருக்கு எங்கடா போச்சு புத்தி அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஸ்ரீனிவாசனே, உங்களாம் ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்ட விட்டுறாதீங்கண்ணே. குண்டக மண்டக ஆய்வான் பார்த்துங்க. எவனுக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான். உங்களை மாதிரி கைதுக்கு பயந்து ஓடவும் மாட்டான். நீங்கள் பெரிய அமைச்சர், நான்லாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. கைதுக்கு பயந்து ஓடுற எவனுமே அரசியல் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. கைது பண்ணுறியா? அங்கேயே உட்காந்துருக்கோம், அங்கேயே தான் இருப்போம். கைது பண்ணி கூப்பிட்டு போ, அப்படியே கொண்டு போய் உள்ளே போடு, ஜாலியாக இருந்துட்டு வர்றோம் அப்படின்னு வர்றவங்க. ஏன்னா நாங்களாம் குற்றமற்றவர்கள். தப்பு பண்ணாதானடா பயந்து ஓடணும். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, பயந்து ஓடுறீங்க. கேட்பவனுக்கு, அதாவது கேழ்வரகுல நெய் வடியுதுன்னா கேட்குறவனுக்கு புத்தி எங்கடா போச்சுன்னு கேட்குற முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அதிமுகவில் அங்கம் வகித்த அறிவு ஜீவி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? இப்போ பழனி கோயில் மேட்டரில் உங்கள் எம்எல்ஏ பேர் தான் அடிபடுதாம்ல. ரொம்ப பெரிய வேலை பார்த்துருக்காரு. அப்போவே நினச்சேன், என்னடா திமுக ஒரு பக்கம் அறிவிக்கை கொடுக்குது, டிவிக்கு இல்லைன்னு மறுபறிப்பை கொடுக்குது, இந்த எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒன்றுமே பேசாமல் இருக்காரு, உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குமோ அப்படின்னு 4 நாளாக நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். முந்தா நாள் என்ன பண்ணிட்டாரு நம்ம எடப்பாடி டெட் பாடிக்கே பழனிசாமி ஐயா, ஐயா நீங்கள் லோக்கல் போலீஸெல்லாம் வச்சு விசாரிக்காதீங்கய்யா, சிபிஐ வேணும்,
எதுக்குடி சிபிஐ? நீ சிபிஐ கேட்கும்போதே தெரிஞ்சிருச்சு, எம்எல்ஏ தான் இந்த வேலையை பார்த்துருக்கான், ஊழ வேலையை. கிட்டத்தட்ட 15 வருஷமா இதை பத்திரம் பதிக்கிறதுக்கு அலைஞ்சிருக்கீங்க. 8 வருஷமா பத்திரம் பதிய முடியாதுன்னு ஒரு அதிகாரி தட்டி கழிச்சிருக்காரு. இப்போ எம்எல்ஏவா இருக்கிற அதிமுக எம்எல்ஏவுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. இது உள்ளூர் மக்களோட செய்தி. இவ்வளோலாம் ஊழ வேலை பண்ணிட்டு சிபிசிஐடி வச்சு விசாரித்தா லோக்கலில் உடனே தகவல் வந்துடும் அப்படின்ட்டு சிபிஐ வேணும். எதுக்கு? ஒரு 20 வருஷம் கிடப்பில் போடுறதுக்கா? சிபிஐ விசாரித்தா உடனே கேஸ் முடிஞ்சிடும். இதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம்ல, இந்த கரூர் மேட்ரு பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு எம்பிட்டோ மேட்ரு கிடக்கு. சிபிஐயில் தமிழ்நாடு தான் விசாரிக்கும். ஆள் ஜெயிலுக்கு போகிறான். இதில் என்ன தப்பு பண்ணிட்டோம் தெரியுமா? நம்ம திமுகவை அடிக்கிறோம், திமுக நம்மளை அடிக்கிறாங்க. நடுவில் இவனுங்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு ஜோலியை முடிச்சு விட்டு போயிடுறானுங்க. பழியை தூக்கி இவங்க 2 பேர் மேலேயும் போட்டுடுறானுங்க. கெட்ட வேலை பார்க்குறாங்க சார் அவங்கள நம்பக்கூடாது. முக்கியமாக டெட் பாடி கோஷ்டி உள்கூத்து வேலை நிறையா பார்த்துட்ருக்காங்க. வெளியில் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. சரி, ரைட்டு, எது எப்படி வேணால் நினைக்கட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம வேலையை பார்ப்போம். வெற்றித்தலைவர் விஜய் அவர்களின் படம் திரைக்கு வருது. தவறாமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ஓசியா போடும்போதே பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்க திரைக்கு வர்றதுக்கு முன்னால் நாங்கள் கேசட்லையா பார்க்க போகிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரை வீடியோ பொறுமையாக கேட்டவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு, பேசுகிறதுல ஏதோ அறுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் தவறாமல் சொல்லுங்கள். திருத்திக்கிறேன், வேறு மாதிரி கொண்டு போவோம். நம்ம விஜய் அண்ணாவின் மகன் அடுத்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளார். படத்தின் ஜோசன் சஞ்சய் அவர்கள் கதாநாயகனாகவும் ஜோதிகா அவர்களின் மகள் கதாநாயகியாகவும் நடிக்கவிருக்கின்றார் அப்படின்ற ஒரு தகவல் அரசல் புரசலாக பரவிட்டுருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி ஜோசன் சஞ்சய் வெற்றி தலைவர் வழியிலே திரைத்துறைக்கு நடிக்க வந்தார்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனசில் உள்ள கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.